இடுக்கண்களை எதிர்க்கும் ஜெபம். ஜெபம்னாலே இட்ஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அது ஒன்றை எதிர்க்கும். அதான் ஜெப ஆவி. அதாவது எனக்கு வியாதி வருது, அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் முட்டி போட போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன், என் கர்த்தர்ட்ட பேச போகிறேன். பரிகாரியாகிய கர்த்தர்னு சொன்னீங்க, என் தழும்புகளால் உன்னை குணமாக்குவேன்னு சொன்னீங்க, உன் வியாதியெல்லாம் நான் சிலுவையில் சுமந்துட்டேன்னு சொன்னீங்க. அப்புறம் எங்கே போனீங்க? அல்லேலூயாவா? சொல்லியிருந்தோட விட்டுருந்தா கூட பரவாயில்ல, நாங்கள் மறந்துருப்போம். எழுதி கையில் வர கொடுத்துருக்குறீங்க. அதில் எங்கள் பாஸ்டர் வேற மைக்க பிடிச்சி சொல்கிறாரு, சும்மா விட மாட்டோம். அல்லே சொல்லுங்க. அப்போ அதென்ன வியாதி வர்றது? வாய்ப்பில்லை ராஜா. வியாதியை எதிர்ப்பேன், கடனை எதிர்ப்பேன், தரித்திரத்தை எதிர்ப்பேன், சாத்தானை எதிர்ப்பேன், சூழ்நிலையை எதிர்ப்பேன், அந்தகாரத்தை எதிர்ப்பேன். That's what the original spirit of prayer. ஜெபம் என்பது எதிரான எல்லாத்தையும் எதிர்க்கும். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி இருக்கீங்க. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. I need it. எனக்கு இப்ப இது வேணும். உங்களுக்கு தெரியும் இது எனக்கு வேணும்னு தெரியும். அப்புறம் அது எனக்கு வராதுங்கிற மாதிரி கதவெல்லாம் அடைஞ்சிருந்தா என்ன அர்த்தம்? நீங்களும் சொல்லி வெண்கல கதவை ஒட்டப்பேன் இருக்கீங்க. வெண்கல கதவையே ஒட்டப்பேங்கும் போது இந்த கதவெல்லாம் இன்னைக்கு என் ஜெபத்துல ஒட்டையும்.